ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கரூர் மாவட்டம் கோடாங்கிப்பட்டி அருகே 100 ஏக்கர் பரப்பளவில் நாளை நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவுக்காக இரவு பகலாக பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், இந்த பணிகள் குறித்தான முழு விவரங்கள். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திமுக கட்சியின் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் நடத்த முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செந்தில் பாலாஜி திமுக தலைமையிடம் கேட்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக திமுக தலைமை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது. அதன் தொடர்ந்து கரூர் கோடங்கிப்பட்டி அருகே 50 ஏக்கரா பரப்பளவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சீரிய முயற்சியால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பந்தக்கால் நடுமணி தொடர்ந்து நடைபெற்று அதைத் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் முப்பெரும் விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு துறை அமைச்சர்கள் விழா நடைபெறும் இடமான கோடங்கிப்பட்டி பணிகளை குறித்து ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். மேலும் நாளை மதியம் முப்பெரும் விழா சரியான நேரத்தில் துவங்கிருப்பதை ஒட்டி இன்று 90% பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. குறிப்பாக 200 அடி நீளமும் 60 அடி அகலம் கொண்ட விழா மேடை அருகே 67 அடி உயரம் கொண்ட கொடி கம்பம் என பல்வேறு பிரமாண்டங்களை இந்த முப்பெரும் விழா சந்திக்க உள்ளது. நாளை திருச்சியில் இருந்து முதலமைச்சர் தலைவலி மார்க்கமாக இந்த முப்பெரும் விழாவுக்கு மதியம் வந்தடைகிறார். அதைத் தொடர்ந்து விழா துவங்கி இரவு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதற்கான தற்போது கரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணிக்காக பல்வேறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.